ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இந்த இயர் சாம்பிள் பேப்பரோட சொல்யூஷன் பார்க்க போறோம். செக்ஷன் சில இப்ப பார்க்கலாம். செக்ஷன் ஏ அண்ட் பி ஆல்ரெடி நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் அதை பார்த்துக்கோங்க. 26ல ஏ பார்ட் பார்க்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி இங்க டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டிஇஎஃப் ஆர் மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் பிசி ஏசி அண்ட் ஏபி அப்படி நம்ம 3 சைடோட மிட் பாயிண்டா இருந்ததுன்னா ப்ரூவ் தட் எஃபிடி வந்து டிஇஎஃப்க்கு சிமிலரா இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. எஃபிடின்றது இந்த ட்ரையாங்கிள், டிஇஎஃப்ன்றது இந்த சென்டர் ட்ரையாங்கிள். இவங்க ரெண்டு பேரும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி இந்த டிஇஎஃப்னு சென்டர்ல வர ட்ரையாங்கிள் வந்து ஏபிசின்ற மொத்த ட்ரையாங்கிளுக்கும் சிமிலரா இருக்கும். அந்த ரெண்டுமே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் இதே டயக்ராம் தான் இங்க வரைஞ்சிருக்கேன். இப்போ முதல்ல இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிளும் நம்ம சிமிலர்னு ப்ரூவ் பண்ணோம். ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க சின்ன கிளாஸ்ல படிச்ச ஒரு சின்ன தியரம், மிட் பாயிண்ட் தியரம் படி, மிட் பாயிண்ட் தியரம்னா என்ன தெரியுமா? ஒரு ட்ரையாங்கிளில் ரெண்டு சைடோட மிட் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுற லைன், இந்த சைடோட மிட் பாயிண்ட் இந்த சைடோட மிட் பாயிண்ட்டே ஒரு லைனை நம்ம கனெக்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக இது வந்து இவங்களுக்கு பேரலாக தான் இருக்கும் அப்படின்றது மிட் பாயிண்ட் தியரம். இதில் இயும் மிட் பாயிண்ட்டு எஃப்ஓ மிட் பாயிண்ட்டு. அப்போ இதை கனெக்ட் பண்ணுற லைன் கண்டிப்பாக பிசிக்கு பேரலாக தான் இருக்கும். ஸோ பை மிட் பாயிண்ட் தியரம் நம்மளால் என்ன சொல்ல முடியும்னா இந்த இஎஃப் இல்லை எஃப்இ எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். பேரலல் டு டெஃபினட்டாக பிசியாக இருக்கும். அதே மாதிரி டியும் மிட் பாயிண்ட் இயும் மிட் பாயிண்ட் இதை கனெக்ட் பண்ணுற லைன் ஏபிக்கு பேரலாக தான் இருக்கும். அப்போ டிஇ டெஃபினட்டாக பேரலல் டு ஏபி அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி டியும் மிட் பாயிண்ட் எஃப்ஓ மிட் பாயிண்ட் இதை கனெக்ட் பண்ணுற லைன் இந்த டிஎஃப்ன்றது ஏசிக்கு பேரலாக தான் இருக்கும். ஸோ டிஎஃப் பேரலல் டு ஏசி இது எல்லாமே வந்து நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ இந்த பிடிஇஎஃப் இந்த பேரலோகிராம் பாருங்களேன். இது ஏன் பேரலோகிராம்னா இதில் பிசின்ற மொத்த லைனும் இஎஃப்பும் பேரலாக இருந்துச்சுன்னா இந்த பேரலல் லைனில் ஒரு ஹாஃப் எடுத்து அப்போ பிடியும் இஎஃப்பும் பேரலல்னா கண்டிப்பாக பேரலல் தான். ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலாக இருக்குது. அதேமாதிரி டியும் பிஎஃப்பும் கூட பேரலல் லைன். ஸோ ஆப்போசிட்டில் பேரலல் லைன்ஸ் இருக்கிறதுனால இதை நம்மளால் என்னன்னு சொல்ல முடியும்? பேரலோகிராம் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ பிடிஇஎஃப் இஸ் அ பேரலோகிராம் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ பேரலோகிராமோட மெயின் கண்டிஷன், மெயின் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அப்போ இங்கே இருக்கிற ஆங்கிள் பியும் இங்கே இருக்கிற ஆங்கிள் இயும் டெஃபினட்டாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ நம்ம இது வந்து ஒரு நேம் எடுத்துக்கலாம். சப்போஸ் இது வந்து ஆங்கிள் 1, இது வந்து ஆங்கிள் 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆங்கிள் 1 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 2 ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ பேரலோகிராம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்னொரு ஆங்கிள் பாருங்க. இப்போ இது ரெண்டு பேரலல் லைன். இந்த எஃப்டியை வந்து டிரான்ஸ்வர்சல்னு யோசிச்சோம்னா இங்கே வர்ற ஆங்கிளும் இங்கே வர்ற ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இல்லை இதுவும் கூட சொல்லலாம். இது கூட ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் தான். ஸோ நான் இதை எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து ஆங்கிள் 3, இது வந்து ஆங்கிள் 4 அப்படின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆங்கிள் 4ம் இந்த ஆங்கிள் 3யும் ஈக்குவல், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்ற ரூல் யூஸ் பண்ணி ஸோ ஆங்கிள் 4 அண்ட் ஆங்கிள் 3 ஆர் ஈக்குவல். ரீசன் என்னன்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இதில் வந்து இந்த ஆங்கிள் டெஃபினட்டாக ஈக்குவலாக இருக்கும். அதை நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ரெண்டு ட்ரையாங்கிளில் ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தாலே அவங்க ரெண்டு பேரும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் தான். இந்த 1ம் 2ம் ஈக்குவல், இந்த 3ம் 4ம் ஈக்குவல். ஸோ ஆங்கிள் சிமிலாரிட்டி படி அந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஆங்கிள் சிமிலாரிட்டி படி நம்ம கொஸ்டினில் கேட்டிருந்த ட்ரையாங்கிள் எஃபிடி சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஇஎஃப் அப்படின்னு எழுதிக்கலாம். நமக்கு வந்து இங்கே வந்து இக்கு நேராக பி கிடச்சிது. இங்கே இ செகண்ட் ஆல்ஃபாபெட்டாக இருக்குது, இங்கே பி செகண்ட் ஆல்ஃபாபெட் இருக்குது பாருங்கள். அப்போ நம்ம கரெக்டாக தான் எழுதியிருக்கோம். அதேமாதிரி இங்கே எஃப்பும் இந்த டியும் சேமாக இருக்குது. இங்கே எஃப் ஃபஸ்ட் ஆல்ஃபாபெட்டாக இருக்குது, இங்கே டி ஃபஸ்ட் ஆல்ஃபாபெட்டாக இருக்குது. அப்போ கரெக்டாக எழுதியிருக்கோம் சிம்பாலிக் ஃபார்ம். ஸோ ஃபஸ்ட் பார்ட் முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் பார்ட்டில் டிஇஎஃப்பும் ஏபிசியும் கேட்டிருக்காங்க. இது நம்மளோட டிஇஎஃப் இந்த நடுவில் இருக்க ட்ரையாங்கிள், ஏபிசின்றது இந்த ஃபுல் ட்ரையாங்கிள். ஸோ இதை செகண்ட் பார்ட் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், இந்த டிசிஇஎஃப் இருக்குல்ல, இது கூட ஒரு பேரலோகிராம் தான். ஏன்னா இந்த ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலாக இருக்கிறதுனால நம்மளால் சொல்ல முடியும் டிசிஇஎஃப் இஸ் அ பேரலோகிராம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இது பேரலோகிராம். பேரலோகிராமோட பேசிக் கண்டிஷன் என்ன? ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இங்கே இருக்கிற இந்த ஆங்கிள் 3யும் இங்கே இருக்கிற ஆங்கிள் சியும் டெஃபினட்டாக இப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். நான் இப்போ இதை ஆங்கிள் 5ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா ஆங்கிள் 4 இங்கே ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அப்போ ஆங்கிள் 3 ஈக்குவல் டு ஆங்கிள் 5 அப்படின்னு எழுதிக்கலாம். ரீசன் என்னென்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ பேரலோகிராம் அப்படின்னு எழுதிக்கோங்க. சரி, இப்போ இந்த ஃபுல் ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிளும் தான் நம்ம செக் பண்ணோம். இதில் இந்த ஆங்கிள் 3யும் இந்த ஆங்கிள் 5யும் ஈக்குவல்னு தெரியுது. அதே மாதிரி ஆல்ரெடி நம்ம எடுத்துருக்கோம் ஆங்கிள் 2வும் இந்த ஆங்கிள் 1ம் ஈக்குவல் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ பேசிக்காக இப்போ என்ன ப்ரூவ் பண்ண நம்ம ட்ரை பண்ணுறோன்னா இந்த நடுவில் இருக்குல்ல இந்த குட்டி ட்ரையாங்கிளும் இந்த ஃபுல் ட்ரையாங்கிளும் தான் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணோம். அப்போ இந்த ஆங்கிள் இந்த உள்ளே இருக்கிற குட்டி ட்ரையாங்கிளோட இந்த ஆங்கிளும் பெரிய ட்ரையாங்கிளோட இந்த ஆங்கிளும் ஈக்குவல். இந்த குட்டி ட்ரையாங்கிளோட இந்த ஆங்கிளும் இந்த பெரிய ட்ரையாங்கிளோட இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குது. அது ஏபிசியோடது.
ஸோ நம்மளால் இப்படி எழுதிட முடியும். 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தாலே அவங்க 2 பேரும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் தான். ஸோ ப்ராப்பர்ட்டி இப்போ ஆங்கிள் 3யும் ஆங்கிள் 5யும் ஈக்குவல், ஆங்கிள் 2வும் ஆங்கிள் 1ம் கூட ஈக்குவல் தான். ரீசன் வந்து ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ பேரலோகிராம் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ ஆங்கிள் சிமிலாரிட்டி படி இது எழுதுறத பார்க்க தான் பெருசாக இருக்கு, ஆனால் ரொம்ப சிம்பிள் இது. ஆங்கிள் சிமிலாரிட்டி படி அந்த நடுவில் இருந்த குட்டி ட்ரையாங்கிள் DEF வந்து டெஃபினெட்லி சிமிலர் டு ட்ரையாங்கிள் ABC அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ 26ல் பி பார்க்கலாம். ஆர் ஆப்ஷன் பி கொஸ்டினில் இந்த ட்ரையாங்கிள் ABC இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. P and Q ஆர் த பாயிண்ட்ஸ் ஆஃப் AB and AC. ஏபின்ற சைடில் Pன்ற பாயிண்ட் இருந்தது, ஏசின்ற சைடில் Qன்ற பாயிண்ட் இருந்தது. PQ parallel to BCன்னு சொல்லிட்டாங்க. இந்த PQன்ற லைன் இந்த BCக்கு பேரலாக இருந்ததுன்னா prove that median ADன்றது ஒரு மீடியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீடியன் அப்படின்னா இந்த Dன்றது வந்து மிட் பாயிண்ட்டாக இருந்திருக்கும், BDயும் DCயும் சேம் லென்த்தில் இருந்திருக்கும்னு அர்த்தம். இட் வில் பைசெக்ட் PQ அப்படின்னு எழுதணும். இந்த AD வந்து BQவை பைசெக்ட் பண்ணிட்டு போயிருக்கு. பைசெக்ட் பண்ணிட்டு போயிருக்குன்னா இந்த PRவும் RQவும் சேமாக இருந்ததுன்னு ப்ரூவ் பண்ணுங்க. அது R வந்து ஒரு மிட் பாயிண்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்றத உங்களோட கொஸ்டின். நான் இதே டயக்ராம் தான் இங்கே உங்களுக்காக ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கொஸ்டினில் அவங்க கொடுத்துருக்க ஹிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறது PQன்ற லைன் வந்து parallel to BC அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களோட BPT தியரம் அப்ளிகேஷனில் ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு சைடுக்கு பேரலாக ஒரு லைன் வரைஞ்சிருந்தாங்கன்னா இதோட ரேஷியோ வந்து கண்டிப்பாக சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும்ல. அது மாதிரி PQவும் BCயும் பேரலாக இருக்கிறதுனால நம்மளால சொல்ல முடியும் AP டிவைடட் பை BPயோட லென்த், அதே மாதிரி AQ டிவைடட் பை QCயோட லென்த் வந்து கண்டிப்பாக சேமாக இருக்கும் நம்ம சொல்ல முடியும். இது வந்து BPT. இதை இப்படியும் சொல்லலாம், இல்லைனா நம்ம வந்து சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி இந்த மேலே இருக்க குட்டி ட்ரையாங்கிளும் இந்த ஃபுல் ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியில் AP by AB which is equal to AQ by AC இப்படி கூட நம்மளால சொல்ல முடியும். ரெண்டுமே கரெக்ட் தான். இது வந்து காரலரி பார்ட் ஆஃப் BPTன்னு சொல்லுவாங்க. AP by BPன்னு சொல்லிட்டு AQ by QCன்னு சொன்னாலும் இல்லை AP by AB is equal to AQ by ACன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து ஆல்ரெடி இப்போ கொஸ்டினில் கிவன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை வந்து கண்டிப்பாக BPTன்னு போட்டு தான் எழுதணுமானா அப்படி எழுதணும்னு அவசியம் இல்லை. இந்த மேலே இருக்கிற குட்டி ட்ரையாங்கிளும் இந்த ஃபுல் ட்ரையாங்கிளும் கண்டிப்பாக சிமிலர் ட்ரையாங்கிள், அதை பேஸ் பண்ணி கூட இதை எழுத முடியும். சார் இது எழுதியாச்சு. இப்போ நம்மளோட ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா PRம் RQம் தானே நமக்கு சேமன் வேணும். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த ஹாஃப் ட்ரையாங்கிளை மட்டும் அசியூம் பண்ணிக்கோங்க. அதாவது இன் ட்ரையாங்கிள் ADB இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த ஹாஃப் ட்ரையாங்கிள், இந்த ஹாஃப் ட்ரையாங்கிளில் மேலே ஒரு குட்டி ட்ரையாங்கிள் வந்திருக்கு ARP அப்படின்னு, ஃபுல் ட்ரையாங்கிள் வந்து ADCன்னு வந்திருக்கு. ரெண்டு பேருக்கும் என்னெல்லாம் காமனாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த பக்கம் கன்சிடர் பண்ணும்போது நம்மளால் என்னன்னு சொல்ல முடியும்னா PRன்ற லைன் வந்து BDக்கு பேரலல் அப்படின்றது கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. இந்த ஹாஃப் இதுவும் கூட பேரலாக தான் இருக்கும். அப்போ இந்த ஆங்கிள் Pயும் ஆங்கிள் Bயும் சேம், எனக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதேமாதிரி இந்த ஏன்றது வந்து ஒரு காமன் ஆங்கிள், மேலே இருக்க ட்ரையாங்கிளுக்கும் வருது கீழே இருக்க ட்ரையாங்கிளுக்கும் வருது. அப்போ நம்மளால் என்னன்னு சொல்லிட முடியும்னா ரெண்டு ஆங்கிள் சிமிலராக இருக்கிறதுனால APR அப்படின்ற ட்ரையாங்கிள் வந்து சிமிலர் டு ட்ரையாங்கிள் ABD அப்படின்னு சொல்லிக்க முடியும். ஸோ இது இருக்கட்டும். இதில் வந்து ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலராக இருந்தால் உங்களோட எல்லா சைடும் ப்ரொபோஷனலாக இருக்கும். இப்போ இந்த மேலே இருக்க இந்த ஹாஃப் ட்ரையாங்கிளுக்கும் இந்த ஃபுல் ஹாஃப் ட்ரையாங்கிளுக்கும் எந்தெந்த சைடில் எல்லா சைடுமே ப்ரொபோஷனல் தான். நம்மளுக்கு ப்ரூஃப்க்கு வேண்டியது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். AP by AB is equal to PR by PD அப்படின்னு எழுதிக்க போகிறோம். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி இப்போ இந்த பக்கம் ட்ரையாங்கிள் வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். இந்த ஹாஃபில் நம்மளால் என்னன்னு சொல்ல முடியும், ட்ரையாங்கிள் AQR வந்து டெஃபினெட்லி ட்ரையாங்கிள் ACDக்கு வந்து சிமிலராக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி இந்த Qவும் இந்த Cயும் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள், இந்த A வந்து காமன் ஆங்கிளாக இருக்கும். இப்போ இந்த ஹாஃபும் கண்டிப்பாக சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் தான். ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸோட எல்லா சைடும் ப்ரொபோஷனல், அதனால AQ by ACயோட லென்த் AQ by AC இதோட இல்லை இந்த AQவும் இந்த ACயும் எடுக்கிறோம் அப்படி கூட நீங்கள் யோசிச்சுக்கலாம். RQ by DC அப்படின்னு எழுதிக்க முடியும். இது நம்மளோட ரெண்டாவது ஈக்குவேஷன். ஸோ எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டத்தையும் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் AP by ABன்றதும் AQ by ACன்றதும் ஆக்சுவலாக சேம் தான். ஏன்னா அது ஆல்ரெடி நமக்கு BPT வச்சு தெரியும். ஸோ ஃப்ரம் 1 and 2, ஸோ 1 and 2 யூஸ் பண்ணும்போது இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கிறதுனால இதோட ரைட் ஹேண்ட் சைட்ஸும் கண்டிப்பாக ஈக்குவல் தான். இப்போ நம்ம எழுதிக்கலாம் RQ by DCயோட லென்த் விச் இஸ் ஈக்குவல் டு PR by BDயோட லென்த்துக்கு சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியும். இது சொல்லிட்டோம். இதில் BDயும் DCயும் ஈக்குவல். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் ADன்றது வந்து ஒரு மீடியன் அப்படின்னு கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம சொல்லிக்க முடியும் Dன்றது டெஃபினட்டாக ஒரு மிட் பாயிண்ட் தான். ஸோ கிவன்
BD is equal to DCன்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஏன்னா ADன்றத மீடியன் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ D கண்டிப்பாக மிட் பாயிண்டாக இருக்கும். BDயும் DCயும் ஈக்குவல். இப்போ இதில் BDயும் DCயும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும் என்ன ஆகிடுவாங்க, கேன்சல் ஆகிடுவாங்க. அப்போ ரிமைனிங் இருக்கிற லென்த் வந்து RQவும் PRவும் டெஃபினட்டாக சேம் தான். ஸோ RQ இங்கே இருக்குது, PR இங்கே இருக்குது. இதுக்கு சேமாக இருந்ததுன்னா Rன்றது கண்டிப்பாக ஒரு மிட் பாயிண்ட் தான். அப்போ இந்த ADன்ற லைன் வந்து PQவை கண்டிப்பாக என்ன பண்ணிட்டு போயிருக்கு, பைசெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியும். அப்போ AD பைசெக்ட் BQ அப்படின்னு எழுதி சம்மை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் வந்து ஓனாக தான் கேட்டிருக்காங்க போர்டில். 27th கொஸ்டின் பார்க்கலாம். சம் ஆஃப் த டூ நம்பர் இஸ் 18, சம் ஆஃப் their reciprocal is 9/40, ஃபைண்ட் த நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லெட் த நம்பர்ஸ் பி எக்ஸ் அண்ட் ஒய்னு எடுத்துக்கலாம். ரெண்டு நம்பர் எடுக்க சொல்லியிருக்காங்க. அவனோட சம் வந்து 18ன்னு சொல்லிட்டாங்க. சம்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 18 வரும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 18 அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அடுத்து சம் ஆஃப் த ரெசிப்ரோக்கல்னா இப்போ எக்ஸ்னா x/1, ஒய்னா y/1ன்னு அர்த்தம். அப்போ ரெசிப்ரோக்கல்னா 1/xையும் 1/yையும் ஆட் பண்ணால் அதை ரெசிப்ரோக்கல் பண்ணி ஆட் பண்ணால் அதோட ஆன்சர் வந்து 9/14 கிடச்சிது. இதுதான் உங்களோட கொஸ்டின். இப்போ இதுலேருந்து y is equal to இந்த ப்ளஸ் எக்ஸ் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மைனஸ் எக்ஸ் ஆகும். அப்போ ஒய்யை வந்து 18 - எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ 1/x ப்ளஸ் இந்த 1/yன்றதை 1/xல மாற்றுறதுக்காக இதை 18 - எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9/40 அப்படின்னு எழுதிக்க போகிறோம். ஸோ எழுதிட்டோம். இப்போ இந்த டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம எல்சிஎம் தான் எடுக்கணும். ஸோ 18 - எக்ஸ் இன்ட்டு 1 பண்ணால் 18 - எக்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் 1 × எக்ஸ் பண்ணால் எக்ஸ் டிவைடட் பை x into 18 - x is equal to 9/40 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ சால்வ் பண்ணோம். இதை ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ மேலே வந்து 18 மட்டும் தான் இருக்குது. இங்கே வந்து 9/40 இருக்குது. ஸோ டினாமினேட்டரில் 18 × x வந்து 18x மைனஸ் எக்ஸ் வந்து இங்கே x² அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே வந்து 9/40 இருக்குது. இதை வந்து ஆக்சுவலாக இந்த 9 18 நம்மளால் கட் பண்ண முடியும். ஏன்னா நியூமரேட்டரில் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, ரெண்டுமே 9 டேபிளில் வருது. உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் இதை டினாமினேட்டருக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் கேன்சலேஷன் பண்ணுங்கள். இங்கே டிவைடில் இருக்க நம்பரை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கே டிவைடில் இருக்க நம்பர் இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். இது 18 × 40 இஸ் ஈக்குவல் டு 9 × 18x மைனஸ் x² அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ இங்கே வந்து மல்டிப்பிள் இருக்க 9 இங்கே எடுத்துகிட்டு வந்தால் டிவிஷனுக்கு வரும். அப்போ 18 × 40/9 ஈக்குவல் டு 18x மைனஸ் x²ன்னு கிடச்சிருக்கு. 9 18 இப்படி கேன்சல் பண்ணி 2 ஆக்கிடலாம். 2 × 40 பண்ணால் இங்கே 80 கிடைக்கும். ஸோ இங்கே ஒரு 80 இருக்குது. இந்த பக்கம் இருக்க ப்ளஸ் x² மைனஸ் x² இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் x² ஆகிடும். இந்த பக்கம் இருக்க ப்ளஸ் 18x இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 18x ஆகிடும். இங்கே ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு ப்ளஸ் 80 இருக்குது. இது ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் கிடைக்கிறதா நம்மளோட 2 x வேல்யூஸ். ஸோ மல்டிபிள் பண்ணால் 1 × 80 கிடைக்கணும். அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் மைனஸ் 18 வரணும். 10 8 80 கிடைக்கும். ஆட் பண்ணால் 18 வரும். மைனஸ் 18 வரணும்னா -10 -8 அப்படின்னு போட்டுக்கோங்க. முதல் நம்பர் 1 இருக்கிறதுனால இதை டிவைட் பண்ணால் எந்த வேல்யூவும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. அப்போ நம்ம டேரெக்டாக x - 10 x - 8 அப்படின்னு எழுதிக்கலாம் ஈக்குவல் டு 0. அப்போ x - 10 ஈக்குவல் டு 0 பண்ணணும். x - 8 ஈக்குவல் டு 0 பண்ணணும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு +10ன்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. x இஸ் ஈக்குவல் டு +8ன்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். அப்போ the two numbers be நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்னா 18 - x அப்படின்னு எடுத்திருக்கோம். ரெண்டு ஆப்ஷனையுமே இப்படி எடுத்து எழுதிருங்க. இந்த மாதிரி எழுதிருங்க. எக்ஸுக்கு நமக்கு ரெண்டு வேல்யூ கிடைச்சது. y வந்து 18 - x தானே. இப்போ x வந்து 10 இருந்தால் y வந்து 18 - x பண்ணும்போது 18 - 10 8ன்னு கிடைக்கும். இதை x 8ன்னு எடுத்தோம்னா ஒய்யோட வேல்யூ 18 - 8ன்னு பண்ணும்போது 10ன்னு கிடைக்கும். அப்போ ஒரு நம்பர் 10 இருந்தால் இன்னொரு நம்பர் 8, ஒரு நம்பர் 8 இருந்தால் இன்னொரு நம்பர் 10 அப்படின்றது அதோட அர்த்தம். நம்மளுக்கு கொஸ்டினில் அவங்க கண்டுபிடிக்க சொன்னது வந்து அந்த 2 நம்பர்ஸ் என்னென்னு கண்டுபிடிங்க அப்படின்றது தானே கேட்டிருந்தாங்க. ஹென்ஸ் the two numbers are 8 and 10 அப்படின்னு எழுதி சம்மை கம்ப்ளீட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.